வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு வெந்தயம் பேஸ்ட். ஸோ இந்த வெந்தயம் மட்டும் இல்லாமல் நம்ம அது கூட கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க போகிறோம். ஸோ இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெயின் பொடுகு ரெண்டுமே வந்து நம்ம தலையிலேருந்து நிரந்தரமாக போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ இது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற சில விஷயங்களை வச்சு தான் அதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெந்தயம் வந்து நான் ஃபுல்லாக ஊற வச்சு அதை அரைச்சி எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வேப்ப எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் லெமன் சாறும் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ வேப்ப எண்ணெயும் லெமனும் எதுக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா வேப்ப எண்ணெய் வந்து அந்த பொடுகு ப்ளஸ் வந்துட்டு பெயின் அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே வந்து அறவே வந்து கசப்பு தன்மையால் நீக்கி தரும். ஸோ நார்மலாக வந்து லெமன் வந்து எதுக்கு நம்ம சேர்ப்போம் அப்படின்னா ட்ராண்ட்ரஃப் போகிறதுக்காக அடிக்கடி நம்ம லெமன் தேய்ச்சி குளிப்போம். ஸோ அதனால் நான் வந்து லெமன் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் கோக்னட் ஆயில். அது வந்து ஒரு கண்டிஷனிங். கோக்னட் ஆயில் வந்து நம்மளுக்கு ஹேருக்கு ஒரு கண்டிஷனர் மாதிரி. ஸோ அதனால் அதை எடுத்திருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் கண்டிஷனர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கோக்னட் ஆயில் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ அந்த வேப்பனை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து தலைக்கு குளித்தாலும் வந்து ஷாம்பு யூஸ் பண்ண தேவையில்லை. அதனால் வந்து நம்மளுக்கு என்னென்னா அந்த வேப்பனை ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அந்த வேப்பனை ஸ்மெல்லை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயத்தை நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியமாகவே அரைச்சிக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 3 டீஸ்பூன் வந்து வேப்பெண்ணெயை வந்து நான் இதில் விடுறேன். அடுத்து வந்து எடுத்து வச்சுருக்க கோக்னட் ஆயில் எல்லாமே இதில் நான் ஊற்றுறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஊற்றுறேன். இது ரெண்டாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதை நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெமன் வந்து நான் ஊற்ற போகிறேன். நான் ஒரு லெமன் வந்து புழிஞ்சிருக்கேன். இது நம்ம நல்லா கையில் பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வரணும். அப்படி நீங்கள் வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயோட வந்துட்டு வெறும் வேப்ப பவுடர், ஸோ வெந்தயம் ப்ளஸ் வேப்பம் பவுடர் இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே குளிர்ச்சி தான். ஸோ கோல்டு அடிக்கடி இருக்கிறவங்க வந்து இது யூஸ் பண்ண வேணாம். கோல்டு கண்டினியூஸாக இருக்கும் இல்லையா, அது அவங்க வந்து யூஸ் பண்ண வேணாம். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ண வேணாம். ஸோ வந்துட்டு கோல்டு அட்டாக் ஆகாது நார்மல் பாடியாக இருக்கிறவங்க வந்துட்டு அடிக்கடி கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். பெயின் பொடுகு தொல்லையிலேருந்து இது அறவே நம்மளுக்கு வந்து போக்கி தரும். ஸோ இது ஒரு அளவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் வாட்டர். ஸோ ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் அந்த வெந்தயம் பேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இதை ஊற்றிப்போம். ஸோ இது ஒரு பேஸ்ட் தன்மைக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா குழச்சிக்கலாம். ஸோ வெந்தயம் குளிர்ச்சி அண்ட் வந்து உங்களுக்கு எலுமிச்சம்பழமும் குளிர்ச்சி, வேப்ப எண்ணெயும் குளிர்ச்சி. ஸோ 3மே குளிர்ச்சியை தான் தரும் உங்களுக்கு. ஸோ இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு இருக்காது. ஒரு பெஸ்ட் ரெமிடியாக இருக்கும் இந்த தலைக்கு தேய்க்கும் போது. ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணும்போது முக்கியமாக பெயின் தொல்லை அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ என்ன போட்டாலுமே போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லா இது வெந்தயத்தை வந்து நான் நல்லா மைய அரைச்சிருக்கேன். ஸோ ஒரு திப்பி அந்த எதுவுமே இல்லாமல் நான் நல்லா மைய அரைச்சிருக்கேன். நல்லா 2-3 டைம் மிக்சியில் போட்டு ஓட்டிகிட்டே இருந்தால் உங்களுக்கு இந்த 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 பதத்துக்கு வந்துடும்.
நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் என்ன அப்படின்னா இதுலேயே நல்ல நுரை வரும் உங்களுக்கு. ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ 2 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இது யூஸ் பண்ணி 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இப்படி கிடச்சிரும். ஸோ இந்த பேஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹேர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பார்ட்டை ஹேர் எடுத்துகிட்டு இதை நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஒவ்வொரு ஹேரையும் அதாவது ஒவ்வொரு பஞ்ச் ஆஃப் ஹேரை எடுத்துகிட்டு அந்த ஸ்கேல்ப்ஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தருங்க. நீங்கள் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வெந்தயம் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி வீக்லி 2 வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutesலேருந்து 30 minutes வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷாம்பு இல்லாமல் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு இல்லாமல் வாஷ் பண்ணிங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கசப்பு தன்மையில் வந்து பொடுகு அதெல்லாமே வந்து போகும். ஸோ ஒரு 2 days கழிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொட்டீனாக வந்துட்டு ஒரு 2 months வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு பொடுகும் இருக்காது, பெயினும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.